சீமான் இந்த விவகாரத்துல எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து. இதெல்லாம் வீட்டுல போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை. இது பொது வழியிலாம் அவரே சொல்லிட்டாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாருல. இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க. நானும் ஒரு கட்சியில் பொருள் இருக்கிறேன், அவர் ஒரு கட்சியில் இருக்காரு. தவறான கருத்துலாம் வேண்டாம். இதெல்லாம் ஒரு இது கேட்கற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்தெந்த கேள்வி முக்கியமோ, நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத கேள்வி. சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்லாருமே நன்றி எடப்பாடியார் அப்படிங்கிற கமெண்ட்டை கருத்து பெட்டியில பதிவிட்டுட்டு போங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு தனி மனிதனை, அண்ணன் சீமானை ரொம்ப கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி வரக்கூடிய இந்த நேரத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. சீமானை அசிங்கப்படுத்தாதீங்க, அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பல பிரச்சனை இருக்கு. கேட்க வேண்டிய கேள்வியை கேளுங்க. சும்மா தேவையில்லாத கேள்வியை கேட்டு என்னையும் அசிங்கப்படுத்தாதீங்க. சீமானே சொல்றாரு பாத்தீங்களா, என்ன என் குடும்பத்தை எல்லாரும் இழிவுபடுத்தி இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, 15 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அண்ணன் சீமான் சொல்றாரு. அதனால இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணுன்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது சித்தப்பாவுக்கு உண்மையாவே மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா திராவிடர்கள் தான் இந்த வேலையை செய்வாங்க, அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை. அதாவது கருத்துக்கு பதில் இல்லாதவன் அவதூற கையில் எடுப்பான். அவதூற கையில் எடுக்கிறவன் யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல திராவிடம் தான். ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களே அந்த மாதிரி நடந்துகிறது இல்லை, திராவிடர் போல நடந்துகிறது இல்லை. அவரு தமிழர் மாதிரி தான் பல இடங்கள்ல நடந்துக்கிறாரு. ஏன்னா அவரு திராவிட கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் திராவிடத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். திராவிடம்னா என்னன்னா எடப்பாடியார் அவர்கள்ட்ட கேட்கும்போது அதை பத்திலாம் நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்ட்டாரு. உண்மையாவே திராவிடத்தை பத்தி ஐயா அவர்கள் தெரியாதுன்னு சொன்னது வரவேற்க வேண்டியதுதான். ஏன்னா திராவிட கட்சியின் தலைமைகளாக இருக்கக்கூடிய திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் எப்படி ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிற கேள்வி வரலாம். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பச்சை தமிழர். முப்பாட்டன் முருகன் அவர்களுக்கு தைப்பூச விடுமுறையை அறிவித்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். தைப்பூசத்துக்கு விடுமுறை விட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தது அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமான் அவர்கள் வைத்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தைப்பூசத்துக்கு அரசு பொது விடுமுறையை அறிவித்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு கொள்கையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கட்சியின் தலைவர், அதாவது நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படுது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதிமுக என்கிற கட்சியை நல்ல கட்சின்னு சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம ஒரு கோரிக்கையை வைத்தால் அந்த கோரிக்கையை மதித்து ஏற்று அதை நிறைவேற்றக்கூடிய பக்குவம் உள்ளவர். ஆனா திமுக போய் அதே மாதிரி கோரிக்கையை வச்சோம்னா ஏற்பாங்களா? நிச்சயமா ஏற்க மாட்டாங்க. திராவிட அரசியல் வரலாற்றுல 70 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கு. ஆனா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துதான் தைப்பூசத்துக்கே, தமிழ் கடவுள் முருகனுக்கே விடுமுறை விட வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா, அப்ப 70 ஆண்டுகளா எத்தனையோ பேர் வச்சிருப்பாங்களே, தைப்பூசத்துக்கு புது விடுமுறை விடுங்க, இந்த தெலுங்கு வருட பிறப்புக்கு எல்லாத்துக்கும் விடுமுறை இருக்கு, எங்களுடைய தமிழ் கடவுள் முருகனுக்கு விடுமுறை விடுங்கன்னு பல பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அது நிறைவேற்றப்படலை. அதிமுக பல 10 வருடமா ஆட்சியில் இருந்தது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பின்னால் 2021 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. அதுல பல தவறுகள் நடந்திருக்கு. முக்கியமான ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. அதுல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு பொறுப்பு அவர் தான் ஏற்றுக்கணும். அவர் தான் நாட்டினுடைய முதலமைச்சர். அந்த நேரத்துல ஐயா அவர்கள் இந்த கட்சி காப்பாத்துறது சின்ன பிரச்சனை அதுலயே போயிடுச்சு. ஐயாவுக்கு நேரம் அதுலயே போயிடுச்சு. அதுல ஒன்றும் பண்ண முடியல. மற்றபடி சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கிறார். முக்கியமா இந்த 2500 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தது. 2500 ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகை தான். அதை வச்சு நிச்சயமா ஒரு பொங்கலுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி பொங்கல் வச்சிடலாம். 1000 ரூபாங்கிறது கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கறது. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் இல்லை, பொருளா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை. 2500 ரூபா ஒரு நல்ல தொகை. அந்த தொகையை வச்சு நிச்சயமா பொங்கலை கொண்டாட முடியும். அது பத்தாது, 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி பேசினவங்க என்ன பண்ணாங்க? சொன்னதை செய்யல. ஆனா பச்சை தமிழராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தைப்பூச விடுமுறையாக இருந்தாலும் சரி, இந்த 2500 ரூபாயாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி பிராண்ட் பண்ணல. நான் தான் செஞ்சேன்னு சொல்லலை.
1000 ரூபாய் செஞ்சுட்டு அதுக்கு 2000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணல, செஞ்சாரு. அதை நம்ம மதிக்கணும், ஏத்துக்கணும். உண்மையாவே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தமிழராக இருந்து திராவிட கட்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிறதுங்கிறது மறைமுகமான சந்தோஷம். அது நேரடியாக நம்ம அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா இல்லை. ஐயா கட்சிக்கு தலைவராக இருக்கிறார், திராவிட கட்சிக்கு ஒரு தமிழர், தமிழ் குடியை சார்ந்த ஒருவர் தலைவராக இருக்கிறாருங்கிறது நமக்கு சந்தோஷம்தான். திராவிட சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். ஏன்பா ஒரு தனி மனிதனை போட்டு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. திராவிட சிந்தனையில் இருக்கக்கூடிய நபர். எடுத்துக்காட்டுக்கு திமுகவில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த விஜயலட்சுமி பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. பெரியாரிய சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த விஜயலட்சுமி பிரச்சனையை பத்தி பேசி தனிநபரை இழிவுபடுத்தி அவனை அந்த அரசியல் களத்தை விட்டு ஓட விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஐயா பழனிசாமி அவர்களுக்கு திராவிட சிந்தனை இல்லைங்கிறத நான் முழுமையா நம்புறேன். ஏன்னா திராவிடம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, யூடியூப்ல வீடியோ போடுறவங்க, மீம்ஸ் போடுறவங்க, ட்விட்டர்ல பதிவு போடுறவங்க, இவங்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசிட்டா உடனடியாக காவல்துறையை வைத்து இரவோடு இரவா போய் அரெஸ்ட் பண்ணி குண்டர் சட்டம் வரைக்கும் போடுறது. ஒரு சாதாரண மீம்ஸுக்கு குண்டர் சட்டம் போடுறேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி நடக்குது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இந்த மாதிரியான அடக்குமுறைகள்லாம் இல்லை. ஆனால் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டாங்க. 40 அமைச்சர்களையும் 40 திருடர்கள்னு சொல்லிட்டாரு. அது போட்டாங்க. அப்புறம் அண்ணன் உள்ள சிறைக்கு போயிட்டு வெளில வந்தாரு. ஆனா சும்மா அந்த யூடியூப்ல வீடியோ போடுறவன், மீம்ஸ் போடுறவனெல்லாம் கைது பண்ணல உண்மையாவே. ஆனா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவரை பத்தி என்னென்ன எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியுமா? சசிகலா அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சேர்த்து வைத்து எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க. கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, காலுக்கு இடையில போயிடுவாரு, முட்டை கால்குள்ளே பூந்துருவாரு போல அப்படின்னு கேவலமா பேசியிருக்காங்க. திமுக ஐடிவிங்க அவ்வளவு அநாகரிகமான முறையில பேசியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அடக்குமுறையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காவல்துறையை வச்சு ஏவலை. அதே போல தனிப்பட்ட முறையில மாவட்ட செயலாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் ஒரு கட்சிக்கு எதிராக பேசல. இப்படி ஒரு கட்சியின் தலைவர் வீட்டுக்குள்ள போது அடாவடித்தனம் பண்ணல. திமுக ஆட்சியில் தான் இதெல்லாம் நடக்குது. திமுக என்கிற கட்சியை அப்புறப்படுத்தாமல் இந்த மண்ணுல நல்ல அரசியலை கொண்டுட்டு வர முடியாதுங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் என்னை பார்த்து உடனே நீங்க கேள்வி எழுப்பிடாதீங்க, என்னப்பா அதிமுகவுக்கு ஆதரவா பேசுறா அப்படின்லாம். நான் என்னைக்குமே நாம் தமிழர் கட்சி தான், சீமான் தம்பி தான். அதிமுகவை பத்தி இன்னைக்கு நம்ம புகழ்ந்து பேசினாலும், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி இன்னைக்கு நம்ம பாராட்டி பேசினாலும், ஏதோ ஒரு கருத்துல அவரை எதிர்க்க வேண்டிய சூழலும் வரும். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. ஆனால் கருத்துக்கு கருத்து தான், அப்படித்தான் இருக்கணும். இப்ப திராவிட கூட்டம் இருக்கு, நம்ம கருத்து சொன்னா பதில் இல்லாம பொம்பளையை கூட்டு வராங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுகவையும் நம்ம விமர்சிப்போம், கருத்தியலாக மட்டும்தான். அவங்க பொம்பளையை கூட்டு வரல. 10 வருஷமா அதிமுக பொம்பளையை கூட்டு வந்து சீமானை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கல. அதனாலேயே அதிமுக மேல நமக்கு ஒரு மரியாதை இருக்கு. திமுகவோட கம்பேர் பண்ணும்போது அதிமுக எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிந்தனை தான் எனக்கே ஒழிய, மற்றபடி அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கொடநாடு கொலை வழக்குலாம் நமக்கு உடன்பாடு இல்லை, தூத்துக்குடி துப்பாக்கி சூழல் உடன்பாடு இல்லை, பொள்ளாச்சி பாலியல் வழக்குலாம் நமக்கு உடன்பாடு இல்லை, எதையும் நம்ம ஆதரிக்கல. எங்க நடந்தாலும் தப்பு தப்பு தான். ஆனா இவங்களுக்கு அவங்க எவ்வளவு பரவாயில்லங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. மற்றபடி வேற எதுவும் இல்லைங்க. ఇంద్రకీలాద్రికి వచ్చారు, అమ్మవారిని దర్శించుకున్నారు. தெலுங்கு புரியலையாமா, தமிழ் தான் தெரியும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்